ஹாய் வணக்கம். ஸோ நம்ம இந்த ரீடிங்கில் என்ன பார்க்க போகிறோன்னா, உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் தான் பார்க்க போகிறோம். உங்கள் பர்சன் வந்து என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் இருக்காங்க, அண்ட் அவங்க எந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறாங்க, மறுபடியும் ரீகனெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் ஏதாவது இருக்குதா, ரீகன்சலேஷன் இருக்குதா அப்படிங்கிற சில டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் வந்து யாருக்காச்சும் பர்சனல் ரீடிங் வேணும்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் நம்பர் போட்டிருக்கேன், மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேவா, கால் பண்ணாதீங்க, நான் எடுக்க மாட்டேன், அதனால தான் நான் சொல்கிறேன். மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேவா, இது வந்து பெய்ட் கன்சல்டேஷன் தான், ஃப்ரீ கிடையாது, பெய்ட் கன்சல்டேஷன். ஓகே, ஸோ ஓகே, 2 பைல் வச்சுருக்கேன். பைல் 1 வந்து பிங்க் கலர் பென், பைல் 2 வந்து ப்ளூ கலர் பென். ஓகே, கண்ணை மூடி உங்கள் பர்சனை நினச்சிக்கிட்டு 2 பைலில் ஏதாவது ஒரு பைலை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, பைல் 1 பிங்க் கலர் பென் செலக்ட் பண்ணவங்களுக்கான ரீடிங் பார்த்துடலாம். ஷஃபில் பண்ணுறதை வேணால் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, ரிவீல் பண்ணிடலாம். ஸோ உங்கள் பர்சனுக்கு உங்கள் மேலே என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குன்னா, ஸ்டில் வந்து கொஞ்சம் வெயிட்டிங்கில் இருந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. நீங்களும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்கலாம், உங்கள் பர்சனும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கலாம், ஒரு லாங் டிஸ்டன்ஸில் இருக்கலாம், கரெக்டான ஒரு கம்யூனிகேஷன் இல்லாமல் இருக்கலாம், ஒரு ஆன் அண்ட் ஆஃப்லேயே இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இப்போதைக்கு எந்த ஒரு ஆக்ஷனும் இல்லாத மாதிரி தான் தெரியுது. அதாவது நீங்கள் 2 பேருமே ப்ராப்பராக ஒழுங்காக நீங்கள் 2 பேரும் பேசிக்கிறது இல்லை, ஒரு ஆன் அண்ட் ஆஃப்லேயே இருக்கிறீங்க, அந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. அண்ட் ஸ்டில் அவங்க எந்த முடிவும் எடுக்கலை, அவங்க ஏதோ வந்து இன்னுமே யோசனையில் தான் இருக்கிறாங்க. எப்படின்னா, இதில் நம்ம ஆக்ஷன் எடுக்கலாமா வேணாமா, இது வந்து நம்மளுக்கு பாசிட்டிவாக அமையுமா, இல்லை வந்து நம்மளுக்கு நெகட்டிவாக அமையுமா, இல்லை இதனால வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் வருமா அப்படிங்கிற சில யோசனைகள் வந்து அவங்க மைண்டில் வந்து ஓடிட்டே இருக்குது. ஸோ கொஞ்சம் ஒரு லேசினஸும் இருக்குது, நம்ம ஆக்ஷன் எடுத்து எதாவது தப்பாக போயிருமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையும் அவங்களுக்கு இருக்குது. ஓகேவா, ஸோ அடி மனசில் வந்து உங்கள் மேலே என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குன்னா, இங்கே ஒரு போத் ஃபீலிங் தெரியுது. எப்படின்னா, உங்களால் அவங்க ஹர்ட் ஆகிருக்கலாம், ஏதோ ஒரு விஷயத்துலேருந்து ஹர்ட் ஆகிருக்கலாம், அதனால சில பவுண்ட்ரிஸ் போட்டுட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அண்ட் நீங்களும் வந்து விடாமல் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்காக ஏதோ வந்து கஷ்டப்பட்டிருக்கீங்க, அந்த விஷயமும் அவங்களுக்கு தெரியுது. இப்போ போத் வந்து ஒரு பவுண்டரியை போட்டுட்டு தான் இருக்கிறீங்க. நீங்களும் அந்த பவுண்டரி விட்டு வரமாட்டேன், அவங்களும் வந்து அந்த பவுண்டரி விட்டு வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரியாக தான் இருக்குது. ஸோ அடி மனசில் அவங்களுக்கு ஏதோ உங்களால் சில காயங்கள் ஏற்பட்ட மாதிரி அவங்களுக்கு இருக்குது. பட் அவங்களும் உங்களை ஹர்ட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது. பட் அந்த விட்டு கொடுக்க மாட்டேங்கிற ஒரு தன்மை இருக்குல்ல, ஸோ அது இங்கே ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியுது. உங்களால் அவங்க ஹர்ட் ஆகிருக்காங்க, அவங்களால நீங்கள் ஹர்ட் ஆகிருக்கீங்கிறதும் தெரியுது. பட் நான் விட்டு கொடுக்க மாட்டேங்கிற மாதிரியான ஒரு மனநிலை. ஓகேவா, என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சில ஒரு ஃபைட் நடந்திருக்கு மாதிரி தெரியுது. ஓகே, ஸோ அவங்களோட இன்டென்ஷன் இப்போ எப்படி இருக்குன்னா, அவங்கள பார்க்கணும், மீட் பண்ணணும் எல்லாமே இருக்குது. அவங்க அந்த தாட் இருக்க தான் செய்யுது. ஓகேவா, அதை தவிர்த்து அவங்களுக்கு இப்போதைக்கு அந்த ஃபினான்ஷியலாக ஒரு சக்ஸஸை வந்து ஃபேஸ் பண்ணணும், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட ஹாப்பியாக இருக்கணும், ஒரு ஜாலியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்டில் அவங்க இருக்கிறாங்க. வேலை பார்க்குற இடத்துலையா இருக்கட்டும்,
இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூடயா இருக்கட்டும், யார் கூடயாச்சும் இருக்கணும், இல்லை பாஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கட்டும், யார் கூடயாச்சும் வந்து ஹாப்பியாக இருக்கணும், இல்லை வந்து வேலை பார்க்குற இடத்துல ஹாப்பியாக கலகலன்னு சிரிச்சுட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் இருக்குது. அண்ட் வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஏதாவது ஒரு ஆர்கியூமெண்ட் போயிருந்துருக்கலாம். இப்போது ஸோ 2 பேருமே வந்து ஏதாவது சண்டை போட்டுக்கிட்டு ஒரு பவுண்டரி போட்டுட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு அது வந்து விருப்பம் இல்லை. அவங்களுக்கு ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை தான் இருக்காங்க. எந்த ஒரு சண்டையும் வரக்கூடாது, ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியாக தான் யோசிக்கிறாங்க. ஸோ அடிக்கடி இந்த ஆன் அண்ட் ஆஃப்ல போகிறது, சண்டை போடுறது, இந்த மாதிரியான சுச்சுவேஷன் நடக்கிறனால அவங்களால எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியலன்னு தான் இருக்குது. பட் அதுதான் மெயின் ரீசன் நான் சொல்ல வரல. அதையும் தாண்டி இங்கே நிறைய விஷயம் இருக்குது. ஓகேவா, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அவங்களுக்கு உங்ககிட்ட இருந்து என்ன வேணும்னா ஒரு முடிவு தான் வேணும்னு நினைக்கிறேன். அது ஒரு நல்ல முடிவாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு பாசிட்டிவ் முடிவாக இருக்கலாம், இல்லை ஒரு நெகட்டிவ் முடிவாக இருக்கலாம். அதாவது 2 பேருமே வந்து இன்னும் ப்ராப்பராக வந்து எந்த ஒரு முடிவும் சொல்லாமல் இருந்தாங்கன்னா அவங்க ஒரு முடிவை தான் எதிர்பார்க்குறாங்க, இல்லை ஒரு கால் எதிர்பார்க்குறாங்க உங்கள் பர்சன். ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப் இன்னும் இருக்குதா, இல்லை வந்து இது முடிஞ்சிடுச்சா அப்படிங்கிற ஒரு தெளிவு அவங்களுக்கு வேணும். இல்லைனா ஒரு கால், ஒரு மெசேஜோ ஒரு காலோ அந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து உங்ககிட்டேருந்து எதிர்பார்க்குறாங்க. அண்ட் நீங்கள் அவங்கள தப்பாக ஏதாவது ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா, நீங்கள் இப்படி தான் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் வந்து நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா அது இல்லை அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்கிறாங்க. இப்போ உங்கள் பர்சனை பற்றி நீங்கள் எதாவது நினச்சிருப்பீங்கன்னா, இந்த பர்சன்னா இப்படி தான் அவங்களோட கேரக்டர் அப்படிங்கிற விஷயம் நீங்கள் நினச்சி வச்சுருந்தீங்கன்னா அது வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அவங்ககிட்டேருந்து என்ன எதிர்பார்க்குறீங்கன்னா, சில கம்யூனிகேஷன் எதிர்பார்க்குறீங்க. போத் சைடு வந்து சில கம்யூனிகேஷன் எதிர்பார்த்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. பட் ஸ்டில் வந்து அந்த யார் விட்டு கொடுக்க போகிறா அப்படிங்கிறதுல தான் கேமே ப்ளே பண்ணிகிட்டு இருக்கீங்க. நான் விட்டு கொடுக்குறதா, இல்லை நீ விட்டு கொடுக்குறதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். ஏன்னா உங்கள் 2 பேர்த்துக்குள்ளே வந்து ஆல்ரெடி வந்து ஏதோ ஒரு ஈகோ கிளாஷ் நடந்திருக்கு. அந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஈகோ கிளாஷ் நடந்திருக்கு. ஸோ ஒரு ஆன் அண்ட் ஆஃப்லேயே இருக்கிறீங்க. அவங்க உங்களை காயப்படுத்தி இருந்திருக்கலாம். எனர்ஜி அப்படி தான் இருக்குது. உங்கள் 2 பேர் பேஸ் பண்ண எனர்ஜி எப்படின்னா, ஒருத்தங்க வந்து ரொம்பவே ஹார்ஷாக நடந்துக்கிறதும், ஒருத்தங்க வந்து அதனால் காயப்பட்டிருக்கிறதும். ஸோ அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி தான் வந்து இதில் இருக்குது. ஓகே, ஸோ இது என்ன ரீசன், ஏன் உங்கள் பர்சன் வந்து இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க உங்ககிட்ட, வேறு ஏதாவது ஒரு ரீசன் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இங்கே ஃபினான்ஷியல் ரீசன் வந்து அதிகமாக இருக்குது. அண்ட் வந்து உங்களுக்கு ஃபினான்ஷியலாக ஏதாவது ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கலாம், அதில் ஏதாவது ஒரு சக்ஸஸ் ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை இருக்குது. அண்ட் வந்து அவங்க இன்னுமே எதிர்பார்க்குறாங்க. ஓகேவா, அவங்கக்கிட்ட வந்து இன்னுமே வந்து நிறைய அன்பு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் போட்ட எஃபெக்டோட இப்போது இன்னும் கொஞ்சம் எனக்கு அந்த எஃபெக்ட் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்னும் கொஞ்சம் நீங்கள் அதிகமாக அவங்கள லவ் பண்ணுறது, பேசுகிறது, ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அண்ட் வந்து நீங்கள் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து அவங்க என்றாங்க. அதுதான் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து சொல்கிறேன். அவங்க எந்த ஒரு முடிவும் இப்போதைக்கு அவங்க எடுத்த மாதிரி இல்லை. அவங்க இன்னும் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு மனநிலை தான் இருக்கிறாங்க. நீங்கள் வெயிட் பண்ணணும் அண்ட் அந்த இன்னும் கொஞ்சம் நல்லாவே வந்து அவங்க கூட கனெக்ட் ஆகணும், நிறைய அன்பு கொடுக்கணும், லவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் எதிர்பார்க்குறாங்க. ஓகே, அது இன்னுமே அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இன்னும் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி தானே ஒரு மனநிலையில் இருக்கிறாங்க. ஸோ ஆன் அண்ட் ஆஃப்லேயே போயிட்டு இருக்குது. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு ஹாப்பியாக இருக்கணும், எந்த ஒரு ப்ராப்ளம் நடக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரியான ஒரு மைண்டில் தான் அவங்க இருக்கிறாங்க. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு வந்து வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, பேரண்ட்ஸ் சைடில் வந்து ஒரு இஷ்யூஸ் இருக்கலாம், அவங்க ஃபேமிலி சைடில் வந்து இஷ்யூஸ் இருக்க மாதிரி தெரியுது. இப்போ நீங்கள் மேரிடான ஒரு பர்சனை வந்து நீங்கள் டேட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா ஃபேமிலியும் அகெயின்ஸ்டாக இருக்குது. அண்ட் வந்து அந்த தேர்ட் பார்ட்டி இருக்காங்களா, வைஃப் இருந்தாங்கன்னா, இல்லை ஒரு எக்ஸ் அந்த மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா, யாரோ ஒருத்தங்க தேர்ட் பார்ட்டி வந்து கப்பலாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. பேரண்ட், ஃப்ரெண்டு, இல்லை வேறு ஏதாச்சும் ஒருத்தங்க யார் மூலியமாகவும் அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. தேர்ட் பார்ட்டி இஷ்யூஸ் இருக்குங்க. அதுலேருந்து அவங்களால வெளியே வர முடியல. மேபி அவங்க ஒரு த்ரெட்னிங் பண்ணியிருக்கலாம், ஒரு பயம் காட்டியிருக்கலாம், மிரட்டி இருந்திருக்கலாம், இந்த மாதிரிலாம் நீ பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயம் வந்து ஏதாவது செஞ்சுருந்துருக்கலாம். இல்லை அந்த தேர்ட் பார்ட்டிக்கிட்ட வந்து அடங்கி இருக்கிற மாதிரி எனக்கு சில விஷயங்கள் தெரியுது. ஓகேவா, அவங்கக்கிட்ட வந்து எப்படின்னு பிஹேவ் பண்ணுறாங்கன்னா, நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்குது. பட் அந்த தேர்ட் பார்ட்டிக்கிட்டன்னு வரும்போது அவங்ககிட்ட அடங்கி போய் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் நடந்துகிட்ருக்கு. இதே ஃபேமிலி சைடில் அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, ஸோ எஸ், அவங்க ஃபேமிலியும் வந்து இந்த லவ்வுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. அதனாலேயும் வந்து அவங்க கொஞ்சம் வந்து நீ வெயிட் பண்ணுவியா அப்படிங்கிற மாதிரியான சில மெசேஜஸ் தான் எனக்கு வர்ற மாதிரி இருக்குது. அண்ட் ஃபினான்ஷியலும் சில விஷயங்கள் வந்து ட்ரபிளாக இருக்குது. ஸோ அதுதான் இது வந்து ரீசனாக இருக்கிற மாதிரி தெரியுது. நீங்கள் வெயிட் பண்ணலாமா, அந்த சைட்லேருந்து ஏதாவது ஒரு கம்யூனிகேட் வருமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்படியே போகிற வந்து சிச்சுவேஷன் வந்து சில பேருக்கு வந்து மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் பர்சன் வந்து சடனாக ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, ஏதாவது ஒரு இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது
பண்ணலாம். பட் ஸ்டில் வந்து அந்த ஏதோ ஒரு கோபம் இருக்க தான் செய்யுது. அவ்வளோ சீக்கிரம் கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி தெரியல, ஒரு கோபம் இருக்க தான் செய்யுது. ஓகேவா, அந்த எமோஷனெல்லாம் ஹைட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அண்ட் இன்னொரு மெசேஜ் அதுவாக வந்து விழுது. நீங்கள் வெயிட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா, பாசிட்டிவ் சேஞ்சஸ் இருக்குது. பட்டு அதில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வர்ற மாதிரி எனக்கு தெரியுது. உங்களுக்குள்ளேயும் சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம், இல்லை இந்த போத் ஃபேமிலி சைடில் இருந்தும் ஏதாவது இஷ்யூஸ் வர்ற மாதிரி எனக்கு தெரியுது. இல்லை தேர்ட் பார்ட்டி நிறைய இன்வால்மெண்ட் இருக்குது. அது ஃபேமிலியாக இருக்கலாம், இல்லை வேறு யாரையாச்சும் மூலியமாக உங்களுக்கு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கிற மாதிரி தெரியுது. அதனாலே உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் தாண்டி தான் வந்து ஏதாவது ஒரு பாசிட்டிவ் சேஞ்சஸ் வரும். ஓகேவா, சடனாக வந்து கால் பண்ணுறதோ, மெசேஜ் பண்ணுறதோ, ரீயூனியன் ஆகுறதோ, அந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து இல்லை இப்போதைக்கு. பட் பாசிட்டிவ் சேஞ்சஸ் இருக்குது கொஞ்சம். ஓகேவா, ஏன்னா நீங்கள் நினச்சது நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் வந்து எனக்கு கண்ணில் தென்படுது. பட் இது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகேவா, நீங்கள் ஓரளவுக்கு வெயிட் பண்ணலாம். பட் அதையே நினச்சிட்டு வெயிட் பண்ணாதீங்க. உங்கள் லைஃப்பையும் பார்த்துட்டு அந்த மாதிரி கோ ஆன் த ஃப்ளோலே போங்க. நீங்கள் எப்போ வந்து எக்ஸ்பெக்ட் வந்து ரொம்ப கம்மியாக பண்ணுறீங்களோ, அன்எக்ஸ்பெக்டடாக இருக்கிறீங்களோ, அந்த டைமில் வந்து நடக்கும். ஓகேவா, ஸோ ஓகே, இதுதான் பைல் 1 உங்களுக்கான ரீடிங். சேனல் மெசேஜஸ் ஏதாவது இருந்தால் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஏதோ ஒரு ஸ்டக் எனர்ஜியில் இருக்காங்க உங்கள் பர்சன். எதுலேயோ ஒரு இடத்துல மாட்டிக்கிட்ட மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் இருக்காங்க. இல்லை உங்ககிட்ட வந்து நான் என்னோடய ஃபீலிங்கை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அந்த மாதிரி இருக்கலாம். என்ன நடந்தாலும் சரி, நான் என் ஃபீலிங்ஸை உங்ககிட்ட காட்ட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை. ஓகேவா, ஸ்டக் எனர்ஜி இப்போ நிறைய இடத்துல ஸ்டக் எனர்ஜி இருக்குது. ஓகே, சம்திங் உங்கள் மேலே ஒரு கோபம் இருக்குது. ஓகே, வை டு ஐ டிசர்வ் சம் ஒன் லைக் யூ. அதாவது எப்படின்னா, நான் எதுக்கு ஒன்றை மாதிரி ஒருத்தர் டிசைட் பண்ணணும், அதாவது ஒன்றை மாதிரி ஒருத்தங்களை எதுக்கு நான் லவ் பண்ணணும், எதுக்கு மேரேஜ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சில மெசேஜஸ் சொல்கிறாங்க. ஸோ சம்திங் ஏதோ ஒரு கோபம் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஓகே, பார்க்கலாம். சைல்ட்ஹுட் ட்ராமா, மனசில் ஏதோ நிறைய ஆறாத காயங்கள் இருக்குது. பழைய அவங்க லைஃப்பில் வந்து ஏற்கனவே வந்து சில வருத்தங்களை வந்து அவங்க சந்தித்திருக்கலாம். அவங்க எக்ஸ் மூலமாகவோ, இல்லை அவங்க ஃபேமிலியோட மெம்பர்ஸ் மூலமாகவோ அவங்களுக்கு வந்து சில காயங்கள் ஏற்பட்டிருக்கலாம். அது வந்து அவங்களுக்கு ஒரு வலி கொடுத்துட்டே இருக்கு. ஓகேவா, அவங்க பார்க்குற பர்சன் எல்லாமே வந்து அவங்களுக்கு சில வலிகளை கொடுத்துட்டே இருக்கிறாங்க. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பும் அந்த மாதிரி இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது. ஸோ அதனாலே வந்து அடுத்த கட்டத்துக்கு எந்த ஒரு முயற்சியும் வந்து அவங்க பண்ணாமல் இருக்கிறாங்க. அந்த பழைய விஷயங்கள் வந்து அவங்க மனசில் ஓடிட்டே இருக்குது. ஸோ ஏற்கனவே அவங்க லைஃப்பில் வந்து நிறைய ட்ரபிள்ஸ் போயிட்டு இருந்திருக்கும். அந்த காயங்கள்லேருந்து அவங்க இன்னும் வெளியே வரல அப்படி தான் சொல்ல முடியும். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்லேயே அதே மாதிரி நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம் தான், ஒரு பயம். ஓகே, ஐ கான் டூ ரைட் நோ. கொஞ்சம் இன்னும் வந்து உங்கள் பர்சன் வந்து அந்த எமோஷ்னலை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலை அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஐ கேன் டூ ரைட் நோ. அதனால தான் அவங்க சொல்கிறாங்க, வெயிட்டிங்லேயே தான் இருக்காங்க. நான் சொன்ன மாதிரி அந்த ஃபீலிங் வந்து வெயிட்டிங்கில் தான் அவங்க இருக்கிறாங்க. அவங்களால இப்போதைக்கு எந்த ஒரு விஷயமும் பண்ண முடியாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஐ கான் டூ ரைட் நோ. வில் திஸ் எவர் சேஞ்ச் அப்படின்னா, இந்த மூமெண்ட்லாம் எப்போ சரியாகும்? இப்போ இருக்கிற வந்து நெகட்டிவான ஒரு விஷயம், மனக்கசப்பான சில விஷயங்கள், காயங்கள், இதெல்லாம் எப்போ மாறும்? எப்போ இந்த லைஃப் வந்து மறுபடியும் ஹாப்பியாக இருக்கும்? ஸோ அந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஓகேவா, அது ஏதோ அவங்க லைஃப்லேயும் சில விஷயங்கள் இதுவாக ஐ டோன்ட் நோ வேர் டு ஸ்டார்ட். என்னால் எதில் ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. நான் எப்படி இந்த விஷயத்த சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. வீட்லேயா இருக்கட்டும், இல்லை உங்ககிட்டயாச்சும் இந்த லவ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதா இருக்கட்டும், நான் வீட்டில் எப்படி சொல்லுவேன், இல்லை நான் உங்ககிட்ட எப்படி ஸ்டார்ட் பண்ணி சொல்லுவேன் அப்படிங்கிற விஷயத்த வந்து அவங்க யோசிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களால வந்து அது எங்கே எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தெரியல. ஓகேவா, ஸோ இதுதான் உங்கள் பர்சன் உங்களுக்கு சொல்ல வேண்டிய மெசேஜ். ஸோ ஸ்டில் வந்து ஏதோ ஒரு ஸ்டக் எனர்ஜியில் தான் இருக்கிறாங்க. இது இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகேவா, சில கோபங்கள் இருக்குது இன்னுமே. அண்ட் வந்து இன்னும் எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து அவங்க சொல்கிறாங்க. ஓகே, ஃபீலிங்ஸே இருந்தாலும் என்னால் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல. சில விஷயங்களை வந்து என்னால் வந்து உங்ககிட்ட ஓப்பன் அப் பண்ணி சொல்ல முடியல அப்படிங்கிறத வந்து உங்ககிட்ட சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க பாஸ்ட் லைஃப்பில் நடந்த சில காயங்கள்னால அவங்களால எதையுமே வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல. ஓகே, ஸோ நிறைய பிளாக்கேஜஸ் இருக்குது. அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவங்க வெளியே வந்து சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ யுவர் சாய்ஸ்.
நீங்கள் வெயிட் பண்ணலாம். இல்லை வந்து ஏன்னா இது கலெக்டிவ் ரீடிங், எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. ஒரு சில பேருக்கு வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் அமையலாம். ஒரு சில பேருக்கு வந்து எப்படின்னா கொஞ்சம் லேட் ஆகும். ஓகேவா? ஸோ சில பேருக்கு இந்த மாதிரியே மூவ் ஆகிட்டே இருக்கும், இப்படியே டைம் போயிட்டே இருக்கும். ஸோ அவங்கவுங்க லைஃப்பை பொறுத்து. ஓகே, ஸோ உங்களோட சாய்ஸ், நீங்கள் வெயிட் பண்ணலாமா அப்படிங்கிறது. ஓகே, அது உங்களோட முடிவு. ஓகே, பைல் 2 வந்து பைல் 1 வந்து உங்களுக்கான ரீடிங் இது தான். உங்கள் பர்சன் என்ன மாதிரியான ஃபீலிங்கில் இருக்காங்க. ஓகே, அண்ட் வந்து பைல் 2க்கு போயிடலாம். உங்கள் பர்சன் என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் இருக்காங்க அப்படின்ட்டு. பைல் 2 ப்ளூ கலர் பென் செலக்ட் பண்ணவங்களுக்கான ரீடிங். ஓகே, ஓகே, ரிவீல் பண்ணிடலாம். ஸோ உங்கள் பர்சன் உங்கள் மேலே என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் இருக்காங்கன்னா, ஸோ எங்கள் ஃபேமிலி ரொம்ப இன்வால்மெண்ட் ஆகிருக்கு. ஓகேவா? மேக்ஸிமம் வந்து உங்கள் 2 பேரோட ரிலேஷன்ஷிப் வந்து ஃபேமிலிக்கு தெரிஞ்சிருக்கலாம். உங்கள் ஃபேமிலிக்கு ஏதாவது ஒரு ஃபேமிலிக்கு தெரிஞ்சிருக்கலாம் வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்க வந்து ஏதாவது ஒரு விஷயம் சொல்லியிருந்துருக்கலாம், இந்த ரிலேஷன்ஷிப் வந்து கரெக்டாக இருக்காது, இந்த மேரேஜ் கமிட்மெண்ட் இது வந்து சரியாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வந்து காதில் சொல்லியிருந்துருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு விஷயம் தெரியுது. ஒரு தப்பான ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபேமிலியோடவங்க ஏதாவது ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. இல்லை வந்து சுற்றி இருக்கிறவங்க யார்கிட்டயா நீங்கள் சொல்லியிருந்திருப்பீங்களா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட யார்ட்டையாச்சும் சொல்லியிருந்திருப்பீங்க இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி. இல்லை வந்து ஃபேமிலி சைடில் கூட இந்த ரிலேஷன்ஷிப்ன விஷயம் வந்து ஏதாவது தெரிஞ்சிருக்கும். ஒரு தப்பான ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது, இது வந்து கரெக்டாக இருக்காது, இது வந்து ஒரு சும்மா ஒரு ஜஸ்ட்டு ஒரு டைம் பாஸ்க்காக கூட இருக்கலாம், இல்லை வந்து ஒரு மணி பேஸ் பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. அதனால தான் வந்து அவங்களுக்கு எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியல. ஒரு தவறான ஒரு ஜட்ஜ்மெண்ட் தான் இருக்குது. ஓகேவா? அண்ட் வந்து அவங்களுக்கு அடிமனசில் உங்கள் மேலே ஏதாவது ஒரு ஃபீலிங் இருக்குன்னா, அதாவது வெளிப்படையில் பேசும்போது தப்பான ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குதுன்னு சொன்னேன்ல, அதாவது அவங்க இப்படி சொல்கிறாங்க, இவங்க இப்படி சொல்கிறாங்க, ஸோ கன்ஃபியூஸ் மைண்ட் இருக்கும்ல. அடிமனசில் என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குன்னா, அந்த ஸ்பார்க் இன்னுமே இருக்க தான் செய்யுது. உங்கள் மேலே ஒரு ஃபீலிங் கண்டிப்பாக இருக்குது, ஒரு அட்ராக்ஷன் இருக்குது, ஒரு ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் இருக்குது. உங்களை பார்த்தாலே வந்து அவங்களுக்கு சம்திங் வந்து ஒரு ஸ்பார்க் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங், எமோஷ்னல், இங்கே எமோஷ்னல்னு சொல்கிறத விட அட்ராக்ஷன் வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்குதுன்னு சொல்ல முடியும். ஓகேவா? ஸோ இப்போ அவங்களோட இன்டென்ஷன் எப்போவுமே என்னென்னா, இங்கே நிறைய பேர் வந்து அவங்கள சுற்றி வந்து ப்ராப்ளம் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். ஸோ அதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்த் வேணும் அப்படிங்கிற மாதிரியே தான் அவங்க யோசிக்கிறாங்க. நிறைய ஜட்ஜ்மெண்ட் இருக்குது, நிறைய விஷயம் போயிட்டுருக்கு. ஸோ எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க நினைக்கிறாங்க. எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணணும்னு கூட அவங்க யோசிச்சுருந்துருக்கலாம். இங்கே மெயினாக வந்து ஜட்ஜ்மெண்ட் இருந்தாலும் கூட இங்கே என்ன மெயின் இஷ்யூவாக இருக்குன்னா, உங்கள் 2 பேர்த்துக்கும் வந்து ஈகோ கிளாஷஸ் இருக்குது. ஓகேவா? உங்கள் 2 பேர்த்துக்கும் ஏதாவது ஒரு கிளாஷ் நடந்திருக்கலாம், ஒரு சண்டை நடந்திருக்கலாம், 2 பேரும் வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்திருக்கலாம். இங்கே ஃபேமிலி இஷ்யூஸ்ன்னு நான் சொல்கிறத விட, ஓகே, இங்கே ஃபேமிலி இஷ்யூஸ் இருக்குது அண்டு கண்டிப்பாக இருக்குது. இங்கே ஜக்லிங் ஆகிட்டே இருக்காங்க. 2 ரோடு போயிட்டு இருக்குது. செலக்ட் பண்ண முடியல எந்த ரோடை செலக்ட் பண்ணுறது அப்படின்ட்டு.
கண்டிப்பாக இங்கே தேர்ட் பார்ட்டி இருக்காங்க. ஓகேவா? அது ஃபேமிலியாக இருக்கலாம், இல்லை வேற ஒருத்தங்களா இருக்கலாம். ஸோ ஓகே, நான் சொல்லிடுறேன். ஃபேமிலி உள்ளவங்க இந்த ரிலேஷன்ஷிப் வந்து வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருந்துருப்பாங்க. பட் உங்கள் மனசில், அவங்களோட மனசில் வந்து ஒரு உங்கள் மேலே ஒரு ஃபீலிங் இருக்க தான் செய்யுது, ஸ்பார்க்கெல்லாம் இருக்க தான் செய்யுது. பட் அவங்களோட இன்டென்ஷன் எப்படி இருக்குன்னா, சம்திங் வந்து இங்கே வேற ஒரு பர்சன் இன்வால்வ் ஆன மாதிரி தெரியுது. அவங்க வந்து இவங்கள கண்ட்ரோல் பண்ணலாம். ஓகேவா? இது தேர்ட் பார்ட்டி யாராக வேணும்னு இருக்கலாம், ஒரு மதராக இருக்கலாம், இல்லை வேறு யாராச்சும் இருக்கலாம். அவங்க இவங்கள கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இந்த கண்ட்ரோல் மூலியமாக உங்கள் 2 பேத்துக்குள்ளே எப்படி கிளாஷ் ஆகுதுன்னா, அவங்க 2 பேத்துக்குள்ளே ஒரு கிளாஷ் ஆகி ஈகோ கிளாஷ் மாதிரி ஆகுது. அவங்க உங்களை ஹர்ட் பண்ணுறதும், நீங்கள் வந்து அவங்கள வந்து ஹர்ட் பண்ணுறதும். ஸோ அந்த மாதிரி. பட் ஸ்டில் வந்து நீங்கள் அவங்கக்கிட்ட இருந்து ஏதாவது ஒரு பாசிட்டிவான சேஞ்சஸ் தான் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. பட் அவங்க வந்து உங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். அவங்க உங்களை ஹர்ட் பண்ணியிருக்கலாம். நீங்கள் பேச போனாலும் வந்து உங்களை வந்து திட்டலாம், இல்லை ரூடாக நடந்திருக்கலாம். இது வந்து தேர்ட் பார்ட்டி ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்னால இந்த மாதிரி நடக்குது. ஓகேவா? அதனால தான் அவங்க வந்து பிடிச்ச பிடியிலே இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. உங்கள் 2 பேரோட லைஃப்பை வந்து இப்போ ஒரு ஜக்லிங்காக தான் இருக்குது. சம்டைம்ஸ் வந்து ஒரு நல்ல விதமாக போயிட்டு இருக்கும், நல்லாவே வந்து கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும். சடனாக வந்து ஒரு நெகட்டிவான ஒரு பாத்தில் போன மாதிரி தான் இருக்குது. ஓகேவா? ஸ்ட்ராங்காக வந்து ஒரே நிலைமையில் வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப் இல்லை. ஒரு நாள் நல்லாயிருக்கும், இன்னொரு நாள் வந்து இந்த மாதிரி போன மாதிரி தான் எனக்கு தெரியுது. இதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா, வெயிட் இதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா, ஃபேமிலியா இல்லை வேறு ஏதாவது காரணமானு கேட்டிங்கன்னா, இங்கே ஏதோ ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு நிலைமையில தான் எனக்கு தெரியுது. இந்த பக்கம் போகிறதா, அந்த பக்கம் போகிறதா, அண்ட் வந்து உங்களுக்குள்ளேயே வந்து நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, நிறைய குழப்பங்கள் இருக்குது, நிறைய ஆர்கியூமெண்ட் இருக்குது, ஒரு நிம்மதியே இல்லாத மாதிரி தெரியுது. மேக்ஸிமம் இது பார்க்குறவங்க வந்து மேரிடான கப்புள்ஸாக கூட இருக்கலாம். ஓகேவா? ஸோ எனக்கு அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீலிங் ஆகுது. இங்கே மெயினாக என்ன பேஸ் பண்ணி இருக்குதுன்னா, 2 விஷயம் நடந்திருக்கு. ஒன்று, உங்கள் ஃபேமிலிக்குள்ளேயே வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும், இல்லை வந்து சம்திங் வந்து டிசைட் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷனில் இருக்காங்க. நீங்களா இல்லை அவங்க ஃபேமிலியா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து போயிட்டே இருக்குது. அதிக குழப்பங்கள் இருக்குது. அவங்க வந்து சில பெரியவங்க, அவங்க ஃபேமிலி உள்ளவங்க சொல்கிறத அவங்க கேட்குற அந்த மைண்டில் இருக்கிறதுனால உங்களை வந்து காயப்படுத்தி இருந்திருக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் இப்போ பிரச்சனை. எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியல. உங்கள் பக்கம் போகிறதா, இல்லை அந்த தேர்ட் பார்ட்டி பக்கம் போகிறதா? ஸோ அந்த கன்ஃபியூஷன் இருக்குது. உங்கள் 2 பேத்துக்குள்ளே சரியான ஒரு கம்யூனிகேஷன் இல்லை, சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. ஸோ அதுதான் மெயின் ரீசனாக நான் பார்க்குறேன். தேர்ட் பார்ட்டிங்கிறது வந்து எப்படின்னா, பெரியவங்க யாராவது இருக்கலாம், மதர் ரோலில் இருக்கிறவங்க தேர்ட் பார்ட்டியாக இருக்கலாம். அவங்க வந்து உங்கள் பர்சனோட மதர், இல்லைன்னா அவங்க ஃபேமிலி உள்ளவங்க வந்து தேர்ட் பார்ட்டியாக இருக்கலாம். ஸோ அது ஒரு விஷயம் தெரியுது. அண்ட் வந்து எப்படின்னா, வேலை விஷயமா எனக்கு தெரியுது. ஓகேவா? வேலையே நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்கறனால, வேலையே ஃபோக்கஸ் பண்ணுறதுனால உங்கள் 2 பேத்துக்குள்ள கரெக்டான ஒரு கம்யூனிகேஷன் இருக்காது. ஒரு ஜக்லிங் ஆகிட்டே இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஓகே, அவங்க ஃபுல்லாகவே வந்து மணி ஃபோக்கஸ் பண்ணலாம், இல்லை மணி ஒரு நீட் அவங்களுக்கு தேவை இருக்குது. ஸோ அதனால உங்ககிட்ட வந்து ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ணாமல் இருக்கிறாங்க. ஓகே, அண்ட் வந்து இங்கே ரொம்பவே வந்து நிறைய சீக்ரெட்ஸ் இருக்குது. ஸோ அந்த சீக்ரெட்ஸ் மனசில் நிறைய இருக்குது. அண்ட் வந்து நிறைய குழப்பங்கள் மனசில் இருக்குது, நிறைய கோபங்கள் இருக்குது, நிறைய டாமினேட்டிங் பண்ண ஒருத்தர் வந்து டாமினேட்டிங் பண்ணுறது, ஒருத்தங்களை காயப்படுத்துறது. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள். அது ஏன்னா ஒருத்தர் வந்து சில அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதனால அந்த மாதிரி ஆகுது. ஓகேவா? ஸோ உங்கள் பர்சன் மறுபடியும் வந்து நார்மலாக ஆகி மறுபடியும் உங்கள்கிட்ட ஒழுங்காக கம்யூனிகேட் பண்ணி இந்த லைஃப் வந்து நல்லா போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், சம்திங் வந்து ஒரு பாசிட்டிவ் சேஞ்சஸ் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. எப்போன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு ஃபினான்ஷியலாக வந்து எல்லாமே ஒரு சரியானதும், அவங்க ஃபேமிலி அதாவது ஃபினான்ஷியல் ஸ்டேபிளாக ஆனதும், அவங்க நினச்ச சில கோல்ஸ் வந்து அச்சீவ் பண்ணதும் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து கரெக்டாக போகிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. மேபி வந்து நீங்கள் லவ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அவங்க பர்சன் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க காண்டாக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இது கொஞ்சம் லேட் ஆகும். ஓகேவா? நிறைய இஷ்யூஸ் எல்லாம் போயிட்டு தான் இருக்குது. அதெல்லாம் முடிஞ்ச பிறகு தான் வந்து உங்களை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா அவங்க வந்து இன்னும் ஜக்லிங் ஆகிட்டு தான் இருக்காங்க. எந்த பக்கம் போகிறதுனே தெரியல. இந்த பக்கம் போகிறதா இல்லை அந்த பக்கம் போகிறதா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வந்து இருந்துகிட்டே இருக்குது. பட் ஸ்டில் உங்கள் மேலே ஒரு ஃபீலிங் இருக்குது. பட் யாரும் அவங்கள கண்ட்ரோல் பண்ணுற மூலியமாக வந்து உங்களை வந்து ஹர்ட் பண்ணுறாங்க. ஓகேவா?
அண்ட் வந்து அவங்க வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க இன்டென்ஷன் ஃபுல்லாகவே எப்படி இருக்குதுன்னா, என் பேச்சை கேட்டு எல்லாரும் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம்னால அவங்க உங்களை அப்படி நடத்தி இருக்கலாம், உங்களை காயப்படுத்தி இருந்திருக்கலாம். ஸோ அவங்களுக்கு சில ஈகோ விஷயம் இருக்குதா இருக்கும். அவங்க வந்து என்னதான் அவங்க மேலே ஒரு ஸ்பார்க் இருந்தாலும் நான் வந்து என்னோட அந்த ஈகோ அந்த ப்ரெஸ்டீஜை வந்து நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு மனநிலையினால உங்களை வந்து ஹர்ட் பண்ணியிருக்கலாம். ஓகேவா? ஸோ சம்திங் வந்து இந்த இன்னுமே ஜக்லிங் ஆகிட்டு தான் இருக்குது. இன்னுமே கரெக்டான ஒரு முடிவுக்கு வரல, கரெக்டான ஒரு ப்ராப்பரான ஒரு கம்யூனிகேஷன் இல்லை. மனசு ஒரு குழப்பமான ஒரு மனநிலையில் தான் இன்னுமே இருக்குது. ஓகே, சம்டைம்ஸ் அவங்களுக்கு தோணும் ஃபேமிலி சொல்கிறது கேட்கலாமா இல்லை இந்த பர்சனை செலக்ட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரியாக தோணும். ஸோ டபுள் மைண்டடாக தான் இருக்காங்க. ஸ்டில் வந்து ஏதோ ஒரு ஸ்டக் எனர்ஜியில் இருந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஓகே, ஸோ அவங்களோட சேனல் மெசேஜ் என்னன்னு பார்த்துடலாம். நிறைய விழுது. ஓகே, மேபி நிறைய விஷயம் வந்து இது வரைக்கும் அவங்க சொல்லாமல் விட்டுருந்துருக்கலாம். சில விஷயங்கள் அதெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறாங்க. அதனால தான் பண்டலாக விழுது போல். சம்திங் வந்து அவங்க ஓகே ஸோ ஓகே, இது வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு பாஸ்ட் ட்ராமா இருக்குது. அவங்க லைஃப்பில் வந்து நிறைய பேர் வந்திருந்துருக்கலாம், போயிருந்துருக்கலாம், நல்லா பழகுவாங்க, பேசுவாங்க, விட்டுட்டு போயிருந்துருவாங்க. ஸோ அந்த மாதிரியான சில விஷயங்கள் நடந்திருக்கு. அதான் அவங்க கேட்குறாங்க, வில் யூ லீவ் மீ லைக் த அதர்ஸ்? அதாவது நீயும் வந்து மற்றவங்க மாதிரி என்னை விட்டுட்டு போயிடுவியா அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் வந்து உங்கள்கிட்ட கேட்குறாங்க. அதனால தான் இங்கே ஜக்லிங்கில் இருக்குது. ஓகேவா? அவங்களுக்கு தெரியல, ஒரு முடிவு எடுக்க தெரியல. அதனால தான் வந்து அவங்கள கனெக்ட் பண்ணாமல் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி அவங்க லைஃப்பில் வந்து ஏதாவது ஒரு எக்ஸ் இருந்திருக்கலாம், ஏதாவது ஒரு பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கலாம், அவங்க வந்து விட்டுட்டு போயிருந்துருக்கலாம். ஸோ உங்கள் ரிலேஷன்ஷிப்லேயே ஏதாவது ஒரு ஈகோ கிளாஷஸ் இருக்குது. ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க போன மாதிரி நீங்களும் போயிடுவீங்களா அப்படிங்கிற ஒரு விஷயமா வந்து கேட்குறாங்க. அப்புறம் வந்து கேட்குறாங்க என்னென்னா, இஸ் இட் ஓவர்? இது முடிஞ்சிடுச்சா இல்லை இன்னும் இருக்குதா? இந்த ரிலேஷன்ஷிப் முடிஞ்சிடுச்சா இல்லை இன்னுமே இது கண்டினியூ ஆகுமா அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் வந்து அவங்க கேட்குறாங்க. ஸ்பெசிஃபிக் மெசேஜ். அவங்க ஏதோ ஒரு விஷயத்தை இன்னுமே சொல்லாமல் இருக்கிறாங்க. வை கான்ட் ஐ டெல் யூ த ட்ரூத்? ஏதோ ஒரு விஷயத்தை இன்னும் மறைச்சிட்டு இருக்காங்க. உங்களை விரும்புகிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயமா, இல்லை அவங்க மனசில் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை வந்து சொல்ல முடியலைங்கிற ஏக்கமான்னு தெரியல. ஏதோ ஒரு விஷயத்தை வந்து அவங்க சொல்ல முடியாமல் தவிச்சிட்டு இருக்காங்க. ஓகேவா? அவங்க லைஃப்பில் இருந்து நிறைய ப்ராப்ளம் போயிட்டுருக்குன்னு சொன்னேன்ல, அங்கேயே சில குழப்பங்கள் நடந்துகிட்ருக்கு. சில விஷயங்கள்ல அவங்க மாட்டிகிட்டு இருக்காங்க. ஃபினான்ஷியலில் வந்து ஸ்ட்ரக்காக இருக்குது. ஃபேமிலி இஷ்யூஸ் இருக்குது. ஸோ அவங்க இன்னொன்று என்ன கேட்குறாங்கன்னா, ஒய் இஸ் இட் தட் யூ லவ் மீ? அதாவது ஏன் நீ என்னை இவ்வளோ லவ் பண்ணின அப்படிங்கிற விஷயத்த வந்து கேட்குறாங்க. ஓகே, என்ன தான் அங்கே ப்ராப்ளம் நடந்துகிட்டு இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்கணும் போல். ஏன் நான் இப்படி லவ் பண்ணேன் அப்படிங்கிறது. மேபி இது ஒன் சைடாக இருக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. அதாவது நீங்கள் 2 பேரும் வந்து ஓகே சொல்லியிருந்திருப்பீங்க, ஆனால் உங்கள் சைட்லேருந்து அவ்வளோ அன்பு கிடச்சிருந்துருக்கும். உங்கள் பர்சன் சைட்லேருந்து கரெக்டான ப்ராப்பரான ஒரு விஷயம் உங்களுக்கு கிடச்சிருந்துருக்காது. ஸோ அதான் அவங்க கேட்குறாங்க, நீ ஏன் என்னை இவ்வளோ லவ் பண்ணுற அப்படின்ட்டு. ஒரு கட்டத்தில் நீங்கள் தாங்க முடியாமல் வந்து நீங்கள் உங்கள் பாட்டுக்கு வேலை பார்க்க போயிருந்திருப்பீங்க. ஸோ ஐ எம் அஃப்ரைட் டு லாஸ் யூ. ஓகே, நல்ல எனர்ஜியாக தான் இருக்குது. சம்திங் ஏதாவது உங்களுக்குள்ளே ப்ராப்ளம் இருந்தாலுமே வந்து சம்திங் அவங்க உங்களை பயப்பட தான் செய்கிறாங்க. உங்களை இழந்துருமோ அப்படிங்கிற பயம். ஆனால் ஒரு விஷயத்த சொல்லவும் மாட்டேங்கிறாங்க. ஆனால் மனசுக்குள்ளே சில பயங்கள் இருக்குது. எங்கே நம்ம அவங்கள இழந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது. ஆனால் அதை சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதான் உங்களுக்கான மெசேஜ். 5 மெசேஜ் எடுத்தாச்சு. பார்க்கலாம் வேறு ஏதாவது வருதா அப்படின்ட்டு வர்றேன். ஓகே, அவ்வளோதான் மெசேஜ்னு நினைக்கிறேன். ஸோ பைல் 2 உங்களுக்கான மெசேஜ் இவ்வளோ தான். இங்கே ஏதோ ஜக்லிங் ஆகிட்டு தான் இருக்குது. அவங்களால எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியல. சில உண்மைகளை வந்து அவங்கக்கிட்ட சொல்ல முடியல. அவங்க லைஃப்லேயே வந்து சில ப்ராப்ளம்ஸ் போயிட்டு இருக்குது. அவங்களால டிசைட் பண்ண முடியல எந்த லைஃப்பை செலக்ட் பண்ணுறது அப்படின்ட்டு. அதனால தான் அவங்க உங்ககிட்ட வந்து எந்த விஷயமும் வந்து ஓப்பன் அப் பண்ணாமல் இருக்கிறாங்க. பட் பண்ணலாம், கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகேவா? உங்கள் மனசில் என்ன
அவங்க மனசில் என்ன ஓடிட்டுருக்கு அப்படிங்கிற விஷயத்த வந்து உங்ககிட்ட ஓப்பன் அப் ஆகலாம். எனக்கு அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி தான் தெரியுது. ஓகே, ஸோ பைல் 2 உங்களுக்கான ரீடிங் இதுதான். உங்கள் பர்சன் என்ன மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறாங்க, என்ன சொல்லணும் அப்படிங்கிறது. ஸோ ஓகே, உங்கள் எல்லாருக்கும் பொருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது நான் ஃபஸ்ட்டே சொல்லணும் மறந்துட்டேன். நோ காண்டாக்ட் அண்ட் லெஸ் காண்டாக்டில் இருக்கிற யார் வேணாலும் இந்த ரீடிங்கை பார்க்கலாம். பொருந்துற விஷயம் மட்டும் எடுத்துக்கோங்க, பொருந்தாத விஷயத்த வந்து அப்படியே விட்டுருங்க. எல்லா விஷயமும் வந்து உங்களுக்கானது இல்லை, உங்களுக்கு பொருந்தலையே அப்படியே விட்டுருங்க. ஓகேவா? நோ வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகே, யாருக்காச்சும் பர்சனல் ரீடிங் வேணும்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. டேக் கேர், பை.